Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் கிருபையாக ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்தது மாத்திரமல்லாமல் இந்த 180 நாட்களில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for giving us grace to meditate this 180 devotions from Proverbs, besides adding this day to read the Bible in 180 days challenge. நம்முடைய 180 நாள் தியானத்தில் இன்றைக்கு 70வது நாள். So today is 70th day in our 180 days devotions from Proverbs. திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் இவ்வளவு நாட்கள் எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்து அவர் எவ்வளவு அழகாக நமக்கு போதித்து கொண்டு வந்திருக்கிறார். So when I turn back, it is really amazing to see how good our God was and how greatly He has taught us so far. இது தேவனே அல்லாமல் எந்த மனிதனாலும் இது முடியாது. So this is only possible by God alone and not by any man. கர்த்தர் அளித்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that He has rendered so far. இந்த காலையிலேயும் ஆண்டவர் நம்மை உருவாக்கும்படி நமக்கு போதிக்கும்படி அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். Even this morning, let us look unto the presence of the Lord, that He may make us, mold us, and that He may teach us. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா நீரம்ப செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல்
ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு முறை எங்களை வனைந்தருளும் அப்பா. Lord, this day, Lord, mold us one more time, Father. உம்முடைய அருமையான கரங்கள் எங்களை இன்றைக்கு உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your hands may form us and mold us, Father. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்திகரியும். Lord, sanctify us through your word. உம்முடைய வசனத்தினால் எங்களை உருவாக்கும். Lord, make us through your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தின்படி நீர் எங்களை உருவாக்கும் போதுதான் நாங்கள் உமக்காக பிரகாசிக்க முடியும், பிரயோஜனமாய் இருக்க முடியும் கர்த்தாவே. Lord, only when you, Lord, make us and create us through your pleasing and delight, only then we can become profitable and useful to Lord. ஆண்டவரே, உமக்கு உகந்து வராத எந்த பகுதியாக இருந்தாலும் அதை இன்றைக்கு சீர்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray the Lord may rectify the parts which are not worthy and which are not deserving your making, Lord. இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், இன்றைக்கு வெளிப்படுகிற சத்தியங்கள் எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. Lord, may all the, Lord, revelations and the teaching that is taught today make us and mold us, Father. ஆண்டவரே, நாங்கள் ஒருவராயிலும் பூரணர் அல்ல. Lord, no one is perfect, Lord. ஆண்டவரே, நீர்தான் பூரணர். Lord, you are the perfect God. நீர்தான் எங்களை பூரணப்படுத்துகிறவர். Lord, you are the one who makes us perfect, Lord. இன்றைக்கு வசனம் பூரண கிரியை நிறைவேற்றட்டும். May the word do the perfect creation. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Magnify your name, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 11 and 12. நீதிமொழிகள் 3:11-12. Proverbs 3 verses 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights. கர்த்தர் சிட்சிக்கிறார். The Lord corrects and chastens. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the holy name of God. நாம் சேவிக்கிற தேவன் மிகப்பெரியவர். The God we serve is a great God. அவர் மகத்துவம் உள்ளவர். He is a magnificent God. நீங்கள் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் வருவீர்களானால் If we come to Psalm 8, 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். verse 1 says, வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று வாசிக்கிறோம். we read, O Lord our God, how majestic is your name in all the earth, you have set your glory above the heavens. எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. How majestic it is. 3ஆம் வசனம் வாசிப்பீங்களானா? Verse 3 says, அங்கே வேதம் சொல்லுகிறது, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். When I look at your heavens, the work of your fingers, the moon and the stars which you have set in place, what is man that you are mindful of him, and the son of man that you care for him? ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் இந்த சங்கீதக்காரர். Psalmist is really amazed here. ஆண்டவரே, உம்முடைய கை வானங்களை வடிவமைத்தது, சூரியனை சந்திரனை எல்லாம் படைத்தது. Lord, it is your hand and fingers that has made the heavens and set the moon and stars. உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. How majestic is your name, Lord. நீர் எவ்வளவு உயர்ந்தவர். Lord, how great are you, Lord. நீர் மனுஷனெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீர் அப்படின்னா அது என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்றாரு. But Lord, if you are mindful of men, it is really not up to my comprehension. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? Why do I say this? இங்கே ஞானி சொல்லுகிறாரு, கர்த்தர் நம்மை ஒரு பிள்ளையை போல உட்கார்ந்து சிட்சிக்கிறாராம். So here the wise man says that the Lord chastises like a child. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு கடிந்து கொண்டு ஆலோசனை சொல்லுகிறார். So here he says he corrects us and gives us the counsel that we require. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் நம்மளை எல்லாம் மாற்றணும்
நம்மளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கணும்னு எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல நம்மளை பற்றி ஆசை இருக்கு சொல்லுங்க பாப்போம். You just say how many people have a delight or have a mind to correct us and make us rectify us. நம்மளை பற்றி குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. There are people who find faults with us. ஆனா எத்தனை பேர் உண்மையா நம்மளை உருவாக்கணும், நம்மளை மாற்றணும், நம்மளை இன்னும் மெருகேற்றணும், இன்னும் சிறந்தவர்களா மாறணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். But how many people are there who really care for our welfare, who want us to change, who want to rectify and discipline us in our இந்த life? உலகத்துல நீங்க பார்ப்பீங்களானா எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே அவங்க அசட்டை பண்ணி அவங்கள கைவிட்டாங்க. So even in this world you can see there are many earthly parents who have discarded their own children and forsaken them. அநேக பிள்ளைகள் கேட்பாரற்றவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. And there are many children who just being discarded and who have no one to question them. சில வேளையில பெற்றோரை கவனிப்பீங்களானா அவங்க சிட்சித்து அவங்க தண்டனை கொடுத்து அவங்க இப்படியா திருத்தணும்னு ட்ரை பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கே வெறுத்து போகுது. So even certain families you can see parents where they have continuously been giving punishment, they try to chasten and do all kinds of disciplinary action, but at last they grow weary because of that. அவங்க வெறுத்து போய் அவங்க சோர்ந்து போய் இனிமே இந்த பிள்ளை திருந்தவே மாட்டான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. So they totally give up that hope and they just grow weary and say this child will never be corrected anymore. இந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் கொஞ்சம் வயதாயிருச்சுன்னா அவங்களுக்கு நம்மளை பார்க்கவே நேரம் இல்லை, இந்த பிள்ளைய பார்க்க எங்க நேரம் இருக்கு, எக்கடகட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. So in certain families there are also parents who are old enough, they think there is no one to take care of us, why do we need to take care of these children, let them go as they want. ஆனால் இந்த சூழ்நிலையில நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மேல கவனமா இருக்கிறார். But in this point we have our heavenly Father who corrects us, who disciplines us, who also protects and take care. இன்றைக்கு நாம் இந்த சிட்சையை பற்றி நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம். So we are going to read about this chastening today. கர்த்தருக்கு சித்தமானா ஒரு சில நாட்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசணும்னு என் மனதில் கர்த்தர் ஒரு ஏவுதலை தந்தார். If God wills, God has given a move in my heart that I should continue to speak about this for few days. இது நிச்சயமாய் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I truly hope in the Lord that this will be very useful to you. இது பல மணி நேரங்கள் இது உட்கார்ந்து தியானித்து இதை சிந்தித்து இதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் என்னை படிப்படியா வழி நடத்தினார். The Lord has led me step by step to sit in the presence of the Lord, to meditate, to read it, to understand this actual meaning of this word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு blessing-ஆ இருந்தது, உங்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். So this was really a blessing to me and I hope this will be a blessing to you as well. அநேக காரியங்கள் இதுவரைக்கும் நான் அறியாத அநேக காரியங்களை கர்த்தர் இந்த தியானத்துல தான் கர்த்தர் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தார். So many things which I was not aware so far, the Lord has taught me only through this meditation. எத்தனையோ காரியங்கள்ல எனக்கு இல்லாத தெளிவுகளை இந்த தியானத்துல தான் கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தினார். The Lord also gave me clarity in many things which I did not have clarity earlier, only through these devotions. எனக்கு பிரயோஜனமா இருந்ததை உங்களுக்கு பிரயோஜனத்துக்கு உண்டாகும்படி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So I just share which is useful to me for your useful and benefit. ஆங்கிலத்தில் சிட்சை அப்படின்ற வார்த்தை டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தைக்கு இணையாக எழுதப்பட்டிருக்கிறது. So here chastisement or chastening is equal to a word that is mentioned in English as discipline. இந்த டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. This word discipline comes from Latin word. அது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது என்றால் டிசிப்ளினா அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. So it comes from a word disciplina. இந்த டிசிப்ளினா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் போதிப்பது, புத்தி சொல்லுவது, கற்றுக் கொடுப்பது. So the meaning of disciplina is teaching, learning or instruction. அதே வேளையில இந்த டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை எதிலிருந்தும் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைப்ளஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்தும் வருகிறது. So at the same time this word discipline also comes from a word discipulus. discipulus அப்படின்ற வார்த்தை. discipulus அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா மாணவன் அல்லது சீஷன் அப்படின்னு அர்த்தம். So discipulus means it's a pupil or disciple. அப்போ இந்த டிசிப்ளின் சிட்சை என்பது ஒரு மாணவன் கற்றுக்கொள்வது போல, ஒரு மாணவனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்போமோ அந்த போல நல்வழிப்படுத்துகிற ஒரு process அப்படின்றத மறந்துடக்கூடாது. So we should never forget that discipline is a process, like how it is being taught to a student or a pupil. இந்த டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தையை நம்ம விளங்கிக் கொள்ளணும்னா சில வார்த்தைகள் நம்மளுக்கு அர்த்தத்தை நம்ம புரிந்து அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாதான்
இந்த சிட்சை அப்படின்ற வார்த்தையை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். So only when we know the difference between certain words, only then we can understand correctly about this word discipline. இன்றைக்கு அநேகர் நாம மாறி மாறி பயன்படுத்தி தவறாக கூட சில தடவை புரிந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் சிட்சையும் இன்னொரு பக்கம் தண்டனை. So many times we actually mistake and misunderstand certain words. Among that is discipline and punishment. டிசிப்ளின் ஒரு பக்கம் டிசிப்ளின் அல்லது சிட்சை, இன்னொரு பக்கம் தண்டனை. So on one side we have discipline, on the other side we have punishment. நான் இத ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் போதிக்க போறேன். So today I am going to teach about the difference between these two words. நாம் அதிகமான வசனங்களை நாம் இன்றைக்கு ரொம்ப எடுத்து நான் பேச போறதில்ல. So I am not going to take many verses today. இனி வரும் நாட்களுக்கு நான் போதிக்க போகும் போதனைகளுடைய ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அஸ்திபாரமாக இன்றைக்கு நான் எடுத்து செல்ல விரும்புறேன். So today I want to just give a foundation for the sermons that I am going to give in the later days. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. சிட்சைனா தண்டனையா, தண்டனைனா சிட்சையா, இதுல ரெண்டு பேருக்கு ஒரு நிறைய குழப்பம் இருக்கு. So many people have a confusion between this discipline and punishment, or punishment and discipline. நிறைய பேர் சிட்சைனா தண்டனை தான், உடனே தண்டனை கொடுத்துறணும், அதான் சிட்சை. So many people think discipline means punishment, we have to immediately punish them. அப்ப நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம உடனே என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அப்படின்ன உடனே தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான் அப்படின்ன உடனே கர்த்தர் நம்மளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தண்டனையாக நம்ம அதை பார்க்கிறோம். So as we read this verse where it says do not despise the chastening of the Lord, and the Lord also corrects whom he loves, so we should not think that it is a punishment. அப்ப நான் இதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். I want to teach you what is the difference between these words. டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தையை நம்ம முழுவதுமாக அல்லது சிட்சை அப்படின்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு 4 ABCD அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு ரொம்ப எளிதாக்கி கொடுக்க நான் விரும்புகிறேன். So I want to give 4 simple words in ABCD to understand this word discipline. இது எனக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதா இருந்தது. இது in order to really understand this concept, இதை நான் புரிந்து கொள்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பின்பு அதை நான் ஒரு விதமாக ஒரு வகை அறுத்து எனக்கும் புரிகிற மாதிரி மற்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுறேன். So I struggled a lot first to understand myself about this concept, and then whatever I understood I just put up in words so that it will be useful for you. கர்த்தரே நமக்கு போதிப்பாராக. May the Lord himself teach us. Number 1, A for discipline means altering the conduct or behavior. ஒருவருடைய சுபாவத்தை மாற்றுவது என்பதுதான் சிட்சை. சிட்சையினுடைய நோக்கம் ஒருவருடைய சுபாவத்தை அல்லது குணநலன்களை அல்லது அவருடைய செய்கைகளை மாற்றுவது. Discipline aims to alter the conduct of a person. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது இந்த சிட்சை அப்படின்றது எதை நோக்கமாய் வைத்திருக்கிறது என்று கேட்டால், எப்படி அந்த சிட்சை ஒரு பிள்ளையை பார்க்குதுன்னு கேட்டா, இந்த பிள்ளைக்குள்ளே மாற வேண்டிய குணம் என்ன அப்படின்றத தேடுது. So this discipline focuses on what a child needs to do to correct the behavior. அதாவது அதனுடைய சுபாவத்துல என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என்ற கண்ணோட்டத்துல ஒரு பிள்ளையை அணுகுகிறது சிட்சை. So this discipline approaches a child in a way to alter or change the conduct of the child. ஆகவே சிட்சையினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளையினுடைய குணத்தை அல்லது சுபாவத்தை அல்லது செய்கைகளை மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கம். So the very purpose of discipline is to alter the behavior or the conduct of a child. ஆனால் தண்டனைன்றது இருக்கு பாருங்க, அது எப்படி பார்க்குதுன்னு சொன்னா, என் பிள்ளையே எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் அப்படின்றது நோக்கத்திலேயே அது பார்க்குது. So in contrast, when you look at punishment, it is concerned with what is wrong with the child. பாருங்க, ஒரு வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன். I'll show you the difference. ஒரு பிள்ளை தவறு செய்யுது, a child is committing a mistake. அந்த தவறு செய்யற பிள்ளைய நீங்க ரெண்டு விதமா பேசலாம், ரெண்டு விதமா அந்த பிள்ளைய பார்க்கலாம். You can look at the child in 2 ways. அத நீங்க ரெண்டு வார்த்தையில சொல்லலாம். You can say that in 2 words. ஒன்று நீ மோசமானவன், நீ தவறானவன் அப்படின்னு சொல்லலாம். So first, you are bad. அதே வேளையில நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லலாம். The other way is like what you do is bad. ரெண்டும் பிரச்சனையை பார்த்தா நம்ம பேசுறோம். So we are speaking about the problem. ஒன்னு என்ன சொல்றா, பிள்ளையே மோசமான பிள்ளைங்க. First we say the child is a bad child. ஆனா இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை மோசமானது இல்ல, பிள்ளை நல்ல பிள்ளை தான், செய்கை தான் மோசமானதுன்னு சொல்றோம். But the other says the child is good, the child is not bad, but what he does is bad. பாருங்க, சிட்சை என்ன பண்ணும்னா, அந்த பிள்ளைகிட்ட என்ன மோசமா இருக்கோ
அந்த தவறான அல்லது பிழையான காரியத்தினுடைய வேருக்கு போய் அந்த வேர் கசப்பான வேரோ, அது தீங்கான வேரோ, பொய்யான வேரோ, அது என்ன வேரோ, அதுக்குள்ள என்ன தீங்கு நடந்துச்சோ அதை ட்ரீட் பண்ணி அதை மாற்றி அதை உருவாக்குறதுக்கு டிசிப்ளின் அல்லது சிட்சை வேலை செய்கிறது. So here the discipline, it actually deals with the root of the problem. It might be a bitterness, it might be any wrong intentions, whatever behavior. So it actually deals with the root of that problem. ஆனா தண்டனைன்னு இருக்கு பாருங்க, அது எப்படி டீல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, செய்த தவறுக்கு பிள்ளைக்கு பாதிப்புண்டாக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேதனையை கொடுக்கணும். So but punishment is about making the child pay for his mistake or misdeed. நீ தப்பு பண்ணல, so you have committed this mistake, அதனால நீ இந்த பழியை சுமந்துக்கோ, therefore you have to carry this blame, அதனால இந்த தண்டனையை வாங்கிக்கோ, therefore you have to get this punishment. அந்த பிள்ளையினுடைய மாற்றத்தின் மேல் கவனம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு வேதனை கொடுக்கிறதுல தான் கவனம் எதுல இருக்குன்னா தண்டனையில இருக்கு. So this punishment is more focused on giving a punishment to the child or giving a pain to the child rather than changing or altering the conduct. நீ செய்ததுக்கு இத பலனை வாங்கிட்டு போ. So you have to get this punishment for what you have did. நீ என்ன தவறு செய்தாயோ அதுக்கு நீ நியாய தீர்ப்பு அனுபவிக்கணும். So you have to face the judgment for a mistake that you have committed. பாருங்க, ஒரு சிட்சையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளை தான் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு வெளியே வரணும் அப்படின்னு அந்த பிள்ளையினுடைய சுபாவ மாற்றத்திற்கு நேராக வேலை செய்யறது சிட்சை. So the objective of discipline is to make the child learn from his mistake, and it actually works and aims to change the behavior of the child. இன்னொரு விதமாய் சொன்னால், ஒரு பிள்ளை யோசிக்கிற விதத்தையே நம்ம மாத்தணும், ஒரு பிள்ளையினுடைய சிந்தனையே நம்ம மாத்தணும், அதனுடைய குணத்தையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் டிசிப்ளின் அல்லது இந்த சிட்சை அப்படின்ற வார்த்தை அர்த்தம் கொள்ளுகிறது. So in other words, the discipline also aims at actually changing the behavior or changing the intention and the attitude of the child in doing that. ஆனா பனிஷ்மெண்ட், தண்டனையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைய மாற்றணும்னு இல்லை, இனிமே இந்த தப்பை பண்ணவே கூடாது. But punishment is not to change the child, but he should never repeat the mistake. It is to deter the repetition of the act. அந்த செய்கையை திரும்ப இன்னொரு முறை செஞ்சிடக்கூடாது. So it's to deter the repetition of the act. இன்னொரு விதமா சொன்னா, in other words, இந்த சிட்சை அப்படின்றது என்னன்னா, பிள்ளையினுடைய உள் மனதிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும்னு நினைக்கிறது. So this discipline is something, a change that should come from the inner life of the child. அதாவது ஒரு டீப் விதின்ல இருந்து ஒரு சேஞ்ச் வரணும் அப்படி. A child that should change that should come from deep within the child. ஆனால் இந்த பனிஷ்மென்ட்ன்றது என்ன தெரியுமா? But what is punishment? உள்ள சேஞ்ச் ஆகிறதோ இல்லையோ தெரியல, இந்த செய்கை திரும்ப இன்னொரு முறை செஞ்சிடக்கூடாது. So whether there's a change in the inner self or not, but you should not repeat this act again. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, இந்த பனிஷ்மெண்ட், தண்டனை அப்படின்றது அது ஒரு பிள்ளையின் மேலே கொடுக்கப்படுகிற ஒரு கோபாக்கினை. So this punishment is about condemnation on a child. ஆனால் சிட்சை என்பது பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு திருத்துதல். But discipline is about correcting the child. அதாவது தண்டனை அப்படின்றது என்னன்னா, நியாயமா நீ அனுபவிக்க வேண்டிய வேதனையை அனுபவிச்சுட்டு போ. Punishment is about being fair. You have to experience and go through this punishment. ஆனால் சிட்சை என்பது அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய இறங்கி வருவது, அதான் சிட்சை. But discipline is about doing what is more helpful to the child. ஆகவே நீங்க சிட்சையில பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறது. So therefore in a discipline the child realizes his mistakes. வருங்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, தன்னுடைய செய்கைகளில் ஒரு மாற்றத்தை ஒரு சீர்படுத்துவதற்கெல்லாம் அது வழி செய்யறது சிட்சை. So it actually encourages the child in future to develop a right and good behavior, to change its behavior. ஆனால் தண்டனை இருக்கு பாருங்க, அது இனி வரும் காலத்திற்காக அல்ல, கடந்த காலத்துல நீ செஞ்ச தப்புக்கு நீ பலனை வாங்கிட்டு போ. But punishment is not for the future, but it looks backwards and get a punishment for what you have committed in the past. தண்டனையுடைய நோக்கம் என்னன்னா, இனிமேல் இந்த தவறை எப்பவுமே நீ செய்யக்கூடாது. So the very purpose of punishment is that you should not repeat this mistake again. இதுல என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன். So I'll tell you what is the problem here. ஒரு பிள்ளை சிட்சைக்குள்ளே கடந்து போகும்போது அந்த பிள்ளை நன்மைக்கு நேராக தன் வாழ்க்கையை திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. So when a child is disciplined, it actually paves a way for the flourishment of the child. ஆனால் தண்டனை ஒரு பிள்ளையின் மேல வரும்போது அது என்ன பண்ணுது தெரியுமா? அது நன்மைக்கு நேரா மாறுறதை விட, இனிமேல் எனக்கு இதே தப்பை பண்ணா
எனக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையான பின்விளைவு வந்துருமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை அந்த பிள்ளைக்குள்ள உண்டாக்குது. But punishment deters the child by the fear of consequences. But if in case it again repeats a mistake in future. பாருங்க, உதாரணமா சொல்றேன். For example, I tell you, ஒரு பிள்ளை வந்து மண்ணு சாப்பிடுறது வச்சுக்கலாமே. a child is eating mud. நீங்க அந்த பிள்ளையை டிசிப்ளின் பண்றதுன்றது என்னன்னா, ஏன் மண்ணு சாப்பிடக்கூடாது, இனிமேல் அதை நீங்க தனியா விட்டா கூட இனி அது சாப்பிடாத மாதிரி அதை நம்ம டிசிப்ளின் பண்றோம் பாருங்க, அதான் வந்து உண்மையான சிக்ஷை. So actually discipline is where you speak with the child that it should never eat mud again. ஆனா தண்டனைன்றது என்ன தெரியுமா, மண்ணு சாப்பிட்டா சூடு வைப்பாங்க, அந்த சூட்டுக்கு பயந்துட்டு அது என்ன பண்ணாதுன்னா மண்ணை சாப்பிடாது. So punishment is where when you eat mud they will burn you, they will cause wound to you. Therefore because of that fear it will not eat anymore. அந்த காயத்தினால் ஏற்படுகிற வலி இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா அந்த வேலையை திரும்ப செய்ய விடாது. So the pain that is encountered by this wound, because of that it will again not repeat that mistake. ஆனால் எது வரைக்கும் அது செய்யாம இருக்கும்னா ஆள் இல்லாத வரைக்கும் செய்யாம இருக்கும். But it will not do until there ஆள் இருக்கிற வரைக்கும் செய்யாம இருக்கும். So until there is a person it will not do that. ஆள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தப்பை செய்யாது. Until a person is watching it, it will not do it. ஆள் இல்லனா அந்த தப்பை திரும்ப செய்யும். But if it finds no person over there, it will immediately do it. எனக்கு தண்டனை வராது, எனக்கு அந்த வேதனை கிடைக்காதுன்னு அதுக்கு ஒரு உறுதி வந்துருச்சுன்னா அந்த தப்பை திரும்ப செய்யும். Once it gets a confirmation that I will not get any punishment or I will not get that pain again, it will again repeat the mistake. உண்மையா பாத்தீங்கன்னா உள்ளான ஒரு மாற்றம் வராது, ஒரு பயம் வந்து தப்ப செய்யறதுக்கு ஒரு தடுப்பு தான் வருமே தவிர மாற்றம் வராது. So truly it will not bring a change in the inner life, but actually it brings an obstruction through fear alone. நல்ல கவனிங்க, Listen carefully. தண்டனை அப்படின்றது சூழ்நிலையை வந்து சரி பண்ணும். So punishment is about making the situation right. ஆனால் சிட்சை என்பது ஒரு மனிதனை சீர்படுத்தும். But discipline about helping the person get right. கவனிச்சீங்களா நான் சொன்னதை? Did you notice it? அதனால தான் நம்முடைய தேவன் வந்து தண்டிக்கிறார் என்பதை விட தேவன் சிட்சிக்கிறார் என்பதுதான் உண்மை. So that is why it is not that our Lord punishes but our Lord chastens us. நம்முடைய தேவன் சிட்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை பயமுறுத்த அல்ல, நம்மை மிரட்ட அல்ல, நம்முடைய உண்மையான வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒரு பெரிய உள்ளான மாற்றத்தை உண்டாக்கி நம்முடைய தவறுகளை விட்டு பிழைகளை விட்டு நாம் வெளியே வந்து சீரான பாதையில் நடக்கணும் அப்படின்ற வாஞ்சையை அடிப்படையாய் கொண்டது தேவனுடைய சிட்சை. So the reason why the Lord disciplines is not to threaten us or not to scare us, but He wants to bring a change in our inner life, actual life, in our behavior and conduct, and come out of those sins and mistakes. நம்முடைய வீடுகளில் கூட நம்முடைய பிள்ளைகளை நாம சிட்சிக்கிறோம். So even in our families we also discipline our child. சில வேளை தண்டிக்கிறோம். We also punish our children. நோக்கம் என்னன்றதை கரெக்டா யோசிக்கணும். So we have to think what is the intention and purpose. என் பிள்ளையை நான் பயமுறுத்த விரும்புறேனா அல்லது என் பிள்ளையை நான் மாற்ற விரும்புறேனா? So am I trying to threaten my child or am I trying to change my child? அதாவது என் பிள்ளை வந்து என் தண்டனைக்கு அப்புறமா என்னை பார்த்து பயப்படுதா அல்லது உண்மையாகவே அந்த தவறிலிருந்து வெளியே வந்து மாறி அவங்க ஒரு புது உருவத்திற்குள்ள மாறுகிறாங்களான்னு யோசிக்கணும். So you have to think whether my child is afraid because of the punishment or is it truly coming out of that mistake and he truly realizes it's come out of mistake because of a change in it. இன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்து தண்டனையினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பை பற்றி தவறை பற்றி பாவத்தை பற்றி பிள்ளைகளுக்கு பயம் இருக்கே தவிர மற்றபடி உண்மையான உள்ளான மாற்றம் அவங்களுக்குள்ள கிடையாது. So in many houses the true outcome of the punishment is that they know the fear, they know the consequences about the sins and the mistakes, but there is no real change in their inner life. அவங்க தவறுகளை குறித்து உண்மையான பிழையை குறித்து அவங்களுக்கு இருக்கிற உணர்வை பார்க்கலாம், அவங்க அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி பயம் அதிகமாக இருக்கே தவிர இந்த தப்பை நான் ஏன் செய்யக்கூடாதுன்ற உணர்வே அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. So they have more fear upon their parents rather than having a greater conviction about that mistakes and sins. ஆகவே பெற்றோரை குறித்த கோபம் எரிச்சல்லாம் அதிகமாகவே தவிர இந்த பாவத்தை இந்த தவறை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமலே தொடர்ந்து அதில் நேரம் கிடைக்கும் போது மறைமுகமாக தொடர்கிறவர்களா இருக்கிறாங்க. So therefore they just have anger on their parents and they just but they rather they continue to do that mistake and sins even in the secret and private places. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவனோ தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். But our God is a God who disciplines his children. இரண்டாவது இந்த சிட்சையினுடைய இரண்டாவது குணநலம் என்ன தெரியுமா? The second characteristic of discipline, சிட்சை உறவை தற்காத்து கொள்ளுகிறது. Discipline maintains bonding. சிட்சை உறவை தற்காத்து கொள்ளுகிறது. Discipline maintains bonding. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, சிட்சையில வந்து
அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு முறியாமலே இருக்கிறது தான் சிட்சை. So discipline is where the bonding between parent and the children is not broken down. ஆனால் தண்டனை இருக்கு பாருங்க, அது தகப்பனையும் பிள்ளையும் ரொம்ப தூரத்துக்கு பிரித்து விடும். But this punishment it estranges the parents and the children. அதாவது ஒரு தண்டனை வர்ற நேரத்துல அப்பா வந்து பிள்ளையின் மேல கடும் கோபத்தை வெளிப்படுத்துற நேரம் அது. So it is during punishment that father reveals his full anger upon the child. அதனால என்ன நடக்குதுன்னா, பிள்ளை வந்து எப்பெல்லாம் அப்பா வர்றாரோ அவரை வந்து தவிர்க்கிறதுக்காக அவரை விட்டு விட்டு ஓடுது. Therefore the child always try to avoid the presence of its father. ஆனா நீங்க அந்த டிசிப்ளின் சிட்சையை பார்ப்பீர்களானா, when you look at this discipline, ஆனா டிசிப்ளின் என்ன பண்ணும்னா, அந்த பிள்ளை வந்து மனந்திறந்து பேசவும், தகப்பன் மனந்திறந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனை உண்டாக்குகிறது, அது ஏற்படுத்துகிறது. But this discipline encourages and makes an open communication between the child and parent. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள உறவு இன்னும் பலப்படுகிறது. And as a result it develops a stronger and great bond between them. பாருங்க, பொதுவாகவே தண்டனையினால வளருகிற பிள்ளைகள் வந்து ரொம்ப ரிபல்லியஸா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப எதிர்த்து வருகிறவர்களாக, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக அவங்க இருப்பாங்க. So generally when you look at these children who are punished, they develop a revengeful and rebellious behavior in their life. அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூதா, ரொம்ப கார்டியலா, ரொம்ப அன்பா இருக்கவே இருக்காது. So the relationship between that parent and child will not be very smooth or cordial or loving. பாருங்க, அந்த அப்பா வந்து அம்மா வந்து ஆசை தீர அவங்க அடிச்சிருவாங்க. So this mother will beat the child as they like. அவங்க as much as they want, as much as they are satisfied, அவங்களுடைய திருப்தி வர்ற வரைக்கும் தகப்பனும் தாயும் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. So they beat their child as much as they satisfy. ஆனா முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நல் உறவு இருக்கு பாருங்க, அது முறிஞ்சு போகுது. But at the end they just break down that bonding between them. அதோட விளைவு என்னன்னா, அந்த பிள்ளை வந்து இனிமேல் தகப்பனை தாயை அன்போடு பார்க்கிறதே கிடையாது. As a result the child will never look at their parent or the mother and father with love. அவர்கள் மேல் இருக்கிற மரியாதை வந்து குறைஞ்சிரும், பயம் வேணா அதிகரிக்கலாம். The respect on the parents will be decreased and maybe the fear would have increased. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்வீட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ரெயின்டா மாறிடும். அது வந்து அவர்களால் தொடர முடியாதபடி, அவர்களை பார்க்க முடியாதபடி, நெருங்க முடியாதபடி ஆகிவிடும். So that a sweet relationship between them will become strange, that they cannot again come closer with each other. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தண்டனையை பார்ப்பீங்களானா, generally when you look at this punishment, இந்த தண்டனையே எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தவறை செய்கிற ஒரு பிள்ளையின் மேல் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், இதுதான் என்ன பண்ணுதுன்னா தண்டனையை கொடுக்கறதுக்கு ரொம்ப தூண்டும். So generally this punishment is triggered upon a child whom they hate or upon whom they have this anger. அவங்க பாருங்க, பொதுவாக அந்த தண்டனை கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதுக்கு இந்த தண்டனைன்றதை விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஆக்சுவலாக ஒரு நல்ல உறவு இருக்கவே இருக்காது. So generally why do these people who punish, they decide this punishment, it's because they don't have this good relationship between them. பாருங்க, நல்ல உறவு இருக்குமானா அந்த பிள்ளையை வந்து சிட்சித்து போதித்து, நான் சொன்ன பாருங்க, எப்படி அவங்களுடைய மாற்றணும், அவங்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. So if there is a true and good relationship, they will always try to change the behavior. They go in the process of altering the behavior of the child. அந்த டிசிப்ளின் பாத்தீங்கன்னா, பொதுவா டிசிப்ளின் பண்றவங்கள, சிட்சிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, ஒரு அன்போடு, ஒரு பாசத்தோடு அந்த உறவை கட்டி காத்து நெருங்கிய ஒரு உறவோடு என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளையோடு இருக்கிற உறவு முறிஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. When you look at the people who discipline, they will be very careful that they should not break that bond between themselves, and they do it with much love and care. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் கூட நம்மை தண்டிக்கிறார் என்பதை விட நம்மை சிட்சிக்கிறார் என்பதுதான் உண்மை. So I also tell you that our God is actually disciplining us rather than punishing us. அவர் கடிந்து கொள்வாரு, அவர் கண்டிப்பாரு, He will chasten us, He will also correct us. ரெபியூக் பண்ணுவார் சில தடவை. He will also rebuke us at times. அதெல்லாம் பண்ணிட்டு நம்மோடு இருக்கிற உறவை வந்து அவர் முறிச்சிடவே மாட்டார். But doing that, He will not break the bond between us. நான் வந்து உன்னை வந்து ஒரு நொடி உன்னை கைவிட்டேன், ஆனா மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். I have forsaken you just for a moment, but I have again gathered you by my mercy. அந்த அன்பு வந்து நம்மோடு இருக்கிறதுனால நம்ம அழிஞ்சு போறதோ, நம்ம வேதனைப்படுறதோ அவருடைய நோக்கம் கிடையாது. So since He has that love upon us, His intention is not that we should perish. நான் சொல்லுவேன், அந்த அன்பின் உறவை கொண்டு வருகிறது தான் என்னது, சிட்சை. So discipline is what brings that bonding between us. பாருங்க, நீங்க நம்ம ஃபேமிலிஸ்ல கூட நாம வந்து பிள்ளையை கரெக்ட் பண்ணணும், திருத்தணும் அப்படின்ற முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கும் போது, இந்த திருத்துதல் நடக்கிற இந்த ப்ராசஸனுடைய
கால அவகாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு தூரமா விலகி போயிட்டே இருக்குன்னா நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு அர்த்தம். So even in your family, if you are in the process of disciplining your child, and during this duration of discipline, if you find that the relationship between you and your child is actually moving far away from each other, it means that the way that you have chosen is wrong. பிள்ளையை திருத்துறது, கரெக்ட் பண்றது அப்படின்றது பிள்ளைக்கு நமக்கு இருக்கிற உறவை முறிச்சிடக்கூடாது. So correcting a child should not ultimately break down the bonding between us. உண்மையான டிசிப்ளின், சிட்சை என்பது என்னன்னா ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள உங்களை கொண்டு வரும். A true discipline will bring you into more closer relationship. அதாவது நீ செய்யற தவறு எனக்கு என்னன்னு புரியுது. So I can understand the mistake that you commit. நீ என்ன தவறு செய்யறன்னு உனக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன். So I just want to make you understand the mistake that you have committed. நான் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சிட்சையும், உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தண்டனையும் உன்னை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நீ செய்யற தவறுகள்ல இருந்து வெளியே வந்து உன்னை இன்னும் சிறந்த மனிதனாய் மாற்றுறதுக்கு நான் செய்கிற ஒரு நல்ல உதவி அப்படின்றது அந்த பிள்ளையை புரிய வைக்கிறது. So it is like trying to make the child understand that every punishment that I give you is a process to correct you to come out of your mistake and rectify and set right your life. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் எனக்கு விரோதி கிடையாது, அவங்க என்னோட பயணிக்கிறாங்க. My father and my mother are not my enemies, but they come along with me. அவங்க என்ன வெறுக்கல, என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. They don't hate me, but they love me more. அவங்க என்ன மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. They have more love and affection on me. அவங்க எனக்கு வேதனை கொடுக்கிறதுல சந்தோஷப்படல, அவங்க நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. They don't rejoice in giving me pain, but they want always for my good welfare. அவங்க என் மேல ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருக்காங்க. They are much concerned on me. அதுதான் டிசிப்ளினுடைய அவுட்கமா இருக்கு. So that is the outcome of discipline. நம்ம சிட்சிக்கும் போது முடிவு அப்படிதான் வெளிப்படணும். So when we discipline, the end should be in such a way. அது இல்லாமல் வெறும் கோபமும் எரிச்சலும் வேதனையுமா அது முடியுமானா அது உறவை என்ன செஞ்சனா முறிச்சு போட்டுரும். But in otherwise, if it ends with anger or hatred or any other thing, it will actually break down the bond. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இன்னும் மோசமான பின்விளைவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும். So it will rather bring more bitter consequences rather than altering the conduct of the child. மூன்றாவது, third, இந்த சிட்சையினுடைய மூன்றாவது குணநலம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சிட்சை எப்பொழுதுமே ஒரு பிள்ளை மாறுவதற்கான வாய்ப்பை, தெரிந்தெடுப்பை பிள்ளை இடத்திலே விடுகிறது. The third characteristic of discipline is discipline gives the benefit of choice to a child. அந்த பிள்ளை தான் நடக்க வேண்டிய வழியை தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக அந்த தெரிந்தெடுப்பை பிள்ளையின் இடத்திலே விடுகிறது. So it leaves the benefit of taking choice or choosing to the child. சிட்சை என்பது ஒரு பிள்ளையோடு உட்கார்ந்து அந்த பிள்ளையினுடைய மாற்றத்துக்காக வேலை செய்து, So discipline is where you sit along with the child and you help him in the process of altering the behavior. ஏன் மாற வேண்டும், எப்படி மாற வேண்டும், எதற்காக மாற வேண்டும் என்கிற காரியங்களை ஒரு பிள்ளைக்கு போதித்து அதை வழி நடத்துகிறது. And it also teaches why he should change, for what purpose he should change and how to change, and helps them in changing. அந்த மாற்றத்தை ஒரு பிள்ளை தானாகவே மேற்கொண்டு எடுத்துக்கொள்வதற்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. And it also gives a choice to the child that it may take that choice by itself and make that alteration within itself. அதாவது நீ ஒரு தவறு பண்ணிட்டப்பா. See, you have committed a mistake now. ஆனா ஏன் இது ஒரு தவறுன்னு உனக்கு முதல்ல சொல்றேன். So first I tell you why it is a wrong or a mistake. ஏன் இது தவறு? Why it is wrong? இந்த தவறை நீ ஏன் செய்யக்கூடாது? Why you should not commit this mistake? இந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? What is the way to come out of this mistake? உன்னை நான் டிசிப்ளின் பண்றேன். அதுக்காக நான் சில சிட்சைகளை உனக்கு நான் கொடுக்கிறேன். Therefore for that purpose I correct you and discipline you. பட் உன்னை நான் மாற்ற முடியாது. But I cannot change you. நீ தான் உன்னை மாற்றிக்கொள்ளணும். You have to change yourself. நீ மாற்றத்தை உண்டாக்குறத நான் பார்க்க விரும்புறேன். And I want to see you changing in that. நீ நீயா மாறு. You yourself bring a change. நீயே உனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கு. You should make a change within yourself. அதை நான் பார்க்க விரும்புறேன். And that I want to see it. ஆனா பனிஷ்மென்ட் என்ன பண்ணும் தெரியுமா? But punishment does this. நீ விரும்பலையான்றது எனக்குலாம் தேவை கிடையாது. I'm not bothered whether you like it or not. நீ கண்டிப்பா மாறணும். But you should change. இப்படி தான் நடக்கணும். You should only இது என்ன பண்ணும்னா, instead of giving the choice, it only ensures compliance. நீ மாறலனா அவ்வளவுதான், உன்னை அழிச்சிருவேன் நான். So instead of giving choice, it always demands compliance. If you don't comply to this, then you will be destroyed. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, தோலை உரிச்சிருவேன்னு வாங்க பாருங்க. So some people will say, I will peel your skin. எலும்பை உடைச்சிருவேன்னு வாங்க. I will break your bones. இது என்ன நடக்குதுன்னா,
வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யறது கட்டாயப்படுத்திடுறாங்களே தவிர உண்மையான மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகல. It is where they compel and try to comply them to the rules that they give, and there's no actual real change in them. உண்மையான சேஞ்ச் உள்ளேந்து வரல. There is no real change within them. உண்மையா பார்த்தா அந்த பிள்ளை வந்து நன்மையையும் தீமையையும், நன்மையை நேசித்து தீமையை வெறுக்கிற ஒரு தீர்மானத்தை அந்த பிள்ளை எடுக்கவே இல்லை. So truly to say, that child have not taken the decision of loving good and hating evil. உதாரணமா, For example, நீ ஏன் திருட மாட்ட அப்படின்னு கேட்டா if you ask why don't you steal, ஒரு பிள்ளை என்ன சொல்லணும்? what should a child say? என்ன சொல்லணும்? What should a child say? அந்த பிள்ளை சொல்லணும், திருடுறது தப்பு. A child should say stealing is wrong. திருடுறது சரியில்லை. Stealing is not good. அப்படிதான் சொல்லணுமே தவிர That is how it should say. ஏன் திருட மாட்டேன்னு கேட்டா எங்க அப்பா அடிப்பாருன்னு சொன்னிச்சு வச்சுக்கிட்டுங்களேன். So if rather if the child says my father will beat if I steal, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, my mother will scold, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அதுக்கு திருடுறதை பத்தி பிரச்சனை கிடையாது. it means that it is not bother about stealing. அதோட பிரச்சனை வந்து அப்பாவும் அம்மாவும் தான். Its problem is father and mother. அப்பா அம்மா இல்லைன்னா இது திருடும். So if the father and mother is not present, it will steal. பனிஷ்மெண்ட் என்ன பண்ணும்னா அப்பா அம்மாவை பார்த்து பயப்பட வச்சுக்கிட்டு உண்மையான பிரச்சனை என்னன்றதை பார்க்கவே கூடாது. Punishment will actually make them afraid of their parents and will not look at the problem actually. அதாவது எங்க அப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்க அம்மா வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எடுக்க மாட்டேன். So my father told not to eat it, my father told not to go, my mother told not to touch it, my mother told not to do this, therefore I will not do that. அந்த பிள்ளைக்கு முன்பாக உள்ள தெரிந்தெடுப்புல எதை தெரிந்தெடுக்கணும் அது தெரியவே தெரியாது. So the child doesn't know what to choose before the choices that are present before. தேவன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னும் போது என்னமோ அவருக்கு எந்த நேரமும் பார்த்து பயந்து இருக்கிறது இல்ல. So when the Bible says that the Lord disciplines us, it is not that being always afraid looking at what to do. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை போதித்து உன்னை நடத்துவேன். The Lord will teach you in the way that you are supposed to go. நீ செல்ல வேண்டிய பாதை உனக்கு நான் காண்பிப்பேன். I will show you the way that you are supposed to go. So நான் வந்து தேவன் அடிச்சிருவார் சிட்சித்துருவார்னு சொல்லிட்டு நான் செய்யாம இல்ல. It's not that I don't do this because the Lord will chasten me or beat me. அது தவறுன்னு உணர பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், அதனால நான் செய்யறது இல்ல. It's because the Lord has made me to realize that it is bad and wrong, therefore I don't do it. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand அப்போ it? டிசிப்ளின்றது A for altering the real problem, real behavior. ஒருவருடைய குணநலன்களை மாற்றுவது, அதுதான் வந்து சிட்சை. So first, discipline aims to alter the conduct or behavior. ஆனா தண்டனைன்றது கடந்த காலத்துல செய்த ஒரு தப்புக்காக அவங்கள வந்து விலை கொடுக்க வைக்கிறது. So but punishment is where they are made to pay for the misdeed that they have committed in the past. அதுல வந்து மாற்றங்கள் வர்றது கிடையாது. There is no changes in that. நான் போய் சொன்ன அடி வாங்கினேன், I lied, therefore I am being punished. இனிமே போய் சொல்வியா? Will you lie anymore? தெரியல. I don't know. தெரியல. I don't know. சொன்னாலும் சொல்லுவேன். I may lie. அப்பா கிட்ட மாட்டலன்னு தெரிஞ்சிட்டா சொல்லுவேன். If I'm not caught by my father, I may lie. அது வந்து பனிஷ்மெண்ட். அது That is punishment. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ரெண்டாவது வந்து ரெண்டாவது சொன்ன பாண்டிங். டிசிப்ளின்ல வந்து பாண்டிங் இருக்கும், அந்த ஒரு உறவு என்பது முறியாம இருக்கும். Second, I told discipline maintains bonding. பனிஷ்மெண்ட் வந்து உறவே கிடையாதுங்க. So in punishment there is no bonding at all. பனிஷ்மெண்ட் வந்து ஒரு போலீஸ்கார கூட கொடுக்கலாம். So even a policeman can give punishment. ஒரு அந்நியன் கூட கொடுத்துட்டு போயிடலாம். Even a stranger can punish. உறவே இல்லாம போய்டுவாங்க. It is without a whole relationship. ஆனால் சிட்சை என்பது கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலையும் உறவு காக்கப்படுகிறது. But in discipline, at each rebuke, the bonding and relationship is maintained. நீ தப்பு செஞ்சதுனால எனக்கு நீ இனிமேல் என்கிட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்றது சிட்சை கிடையாது. So it is not discipline where because you've committed this sin, you cannot see me anymore. இல்ல, சிட்சை என்பது நீ தவறு செய்தா எனக்கு தெரியும், உனக்கு நான் போதித்திருக்கிறேன், உன்னை நான் தொடர்ந்து கண்காணிப்பேன், உனக்கு எனக்கு இந்த உறவு தொடருகிறது. So discipline is where I know you have committed this mistake, I have taught you, I have told you, and I will keep on watch you, and this relationship between you and me will stay the same. மூன்றாவது, Third, சிட்சை என்பது தெரிந்தெடுப்பை சார்ந்தது. Discipline gives the benefit of choice. தண்டனை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய அவர்களை வளைப்பது, நொறுக்குவது. So punishment demands compliance and actually compels them to do according to the rule. ஆனால் டிசிப்ளின், சிட்சை என்பது தவறை களைந்து நன்மையை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துகிறது. But discipline encourages a person to choose good and leave evil. கடைசியா இந்த சிட்சையை பற்றி ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. So at last we have an important truth about discipline. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், சிட்சை என்பது அதனுடைய மூல வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா சீஷனாக மாற்றுவது. So I told you in the beginning that the word discipline comes from disciples, which means disciple. இன்னொரு விதமாக சொன்னா இந்த சிட்சை என்பது ஒரு பிள்ளைக்கு வந்து உபதேசித்து
புத்தி சொல்லி கடிந்து கொண்டு அந்த பிள்ளையை வந்து மாற்றுவதற்கான ஒரு நீண்ட பயணம், அது ஒரு நீண்ட ஒரு வழிமுறை. Otherwise, to say it is a process to instruct, to guide a student or a pupil to change the behavior of the child. ஒரு டிசைபிள் மாதிரி, ஒரு சீஷனை போல கூட உட்காந்து வேலை செய்யறது. So it is like a disciple being along with that and working on it. ஒரு சைல்டை வந்து, ஒரு பிள்ளையை வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி மாத்துறது. So it is making a child like a student. அவங்கள ஆழ்ந்து கண்காணித்து அவங்களுக்குள்ள குறைகளை அங்கங்கே சுட்டி காண்பித்து, நீ திருந்திக்கொள், மாற்றிக்கொள், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கூடவே பயணித்து நாம வந்து அந்தந்த இடத்துல கொடுக்க வேண்டிய சிக்ஷைகளை கொடுத்து அவங்களுக்கு கடிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துறது. So it is like going along with the child, and where you monitor the child continuously, you pinpoint the mistakes and alter them, help them to change that behavior, and where you guide them in all the way. ஆனா தண்டனைன்றது என்ன தெரியுமா? But what is punishment? அவங்கள உண்மையா பொறுமையா மாற்றலாம். உடனே குவிக் ஃபிக்ஸ், அடி, உடனே அடி போடு, வலி கொடுத்துரு, உடனே அதை சரி பண்ணிடு. So punishment is like a quick fix where you try to fix it immediately, instantly. நிறைய வழியில இந்த தண்டனைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வந்து ஒரு சீஷனாக, ஒரு குழந்தையாக, அதை ஒரு மாணவனா பார்க்கறது இல்லை. தண்டனை எப்படி பார்க்கும்னா அந்த தவறு செய்தவர்களை ஒரு குற்றவாளியா பார்க்கும். So many times this punishment will not see the child as a student or a pupil or a disciple, but it sees the child as a criminal. புரியுதா உங்களுக்கு சொல்றது? Can you understand? ஒரு சைல்டை வந்து கிரிமினலா பார்க்கும். It sees the child as a criminal. ஆனால் டிசிப்ளின் என்ன பண்ணுன்னா ஒரு சைல்டை வந்து டிசைபிளாக பார்க்கும். நான் மாற்றி கொண்டிருக்கிறேன், அவங்க போக போக சரியாவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாயிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன், அதை கண்காணிக்கிறேன்னு சொல்கிறது தான் டிசிப்ளின். But discipline sees the child as a student or a disciple, where it says there's a process of change is occurring in them and I'm watching it carefully. அதாவது ஒரு டிசிப்ளின், சிக்ஷைன்றது ஒரு நீண்ட தூர பயணம். So this discipline is a long process. அவர்களுக்குள்ள மாற்றம் உண்டாகுதா? Whether there's a change that is happening in them, அவங்க வந்து உண்மையா திருந்தி இருக்கிறாங்களா? or they really repented and changed. அவங்க வழிகளில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுதா? Can I find a difference in their ways and paths? அவர்களோடு உட்கார்ந்து பேசி அவர்களை நல்வழிப்படுத்துற ஒரு ஆர்வத்தோடு செய்யற வேலை தான் வந்து சிக்ஷை. So this discipline is a thing that we do with interest to go along with them and disciple them. ஆனா பாருங்க, இந்த பனிஷ்மெண்ட் உடைய வேதனை என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட் உடைய ரொம்ப துக்கமான காரியம் என்ன தெரியுமா? But what is the painful thing of this punishment? இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றதுக்குடைய நோக்கமே என்னன்னா எவ்வளவு வலியையும் வேதனையும் நான் உண்டாக்குறேன். So this punishment is more focused on how much pain or hardship I have caused. பாருங்க, உதாரணமா ஒரு தகப்பன் வந்து அந்த பிள்ளைய வந்து அடிக்கிறாரு, தண்டிக்கிறாருன்னு வச்சுடுங்களேன். So for example, if a father is punishing a child by beating it, அப்போ அங்கே நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைக்கு வலிக்குதா? So the thing what happens is, right, is it painful to my child? என் பிள்ளை அழுகுறானா? Is he crying? அவன் தாங்கிட்டு அப்படியே முரண்டு பிடிக்கிறானா, அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர். Or if he is able to bear and arrogant, then he will continue to beat him. எது வரைக்கும் அடிப்பாருன்னா அவன் கண்ணில் தண்ணி வர வரைக்கும் அடிப்பார். He will beat him until he cries. அவன் முடியலன்னு சொல்ற வரைக்கும் அடிப்பார். So he will beat him until he says I can't able to bear. So அந்த பனிஷ்மெண்ட் என்ன பண்ணும்னா அந்த பிள்ளைய நொறுக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். So this punishment focuses on actually breaking the child. நீ கடந்த காலத்துல செய்த தவறுக்காக நீ வேதனை படணும். You have to suffer for the mistake that you have committed in the past. ஆனால் சிக்ஷைன்றது அப்படி ஒரு பிள்ளைய வேதனைப்படுத்தணும்ன்ற நோக்கம் கிடையாது. But discipline does not focus about us causing pain to a child. ஆனால் அது என்ன செய்யும்னா எப்படி நல்வழிப்படுத்துறது, சரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அது போதிக்கிறதா இருக்கு. So it actually instructs and teaches, guides to take better choices to change in their life. Discipline is about making a child, but punishment is about breaking the resistance in a child. You have to understand that. இது ரெண்டுலயும் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். So people who have worked in both, they will know the difference. டிசிப்ளின் பண்றதுன்றது என் பிள்ளையை நான் உருவாக்கணும்ன்றதுல தான் நோக்கமா இருக்கும். So discipline is where you focus more on I want to make my child. It is about making a child more. ஆனால் பனிஷ்மெண்ட்ன்றது என்னன்னு சொன்னா என் பிள்ளைக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை வந்து நான் உடைக்கணும். So punishment is about breaking every resistance in the child. இனி அவன் எதிர்த்து பேசக்கூடாது. You should never again speak against me. இனிமேல் அவன் முரண்டு பிடிக்க கூடாது. You should never be arrogant anymore. அவனோட ரெசிஸ்டன்ஸை நான் டோட்டலா உடைச்சிரணும். I want to break down his resistance completely. பாருங்க, பனிஷ்மெண்ட்ல இந்த மூணு காரியம் வெளிப்படும். So there are three things that are revealed in punishment. எழுதி கொடுங்க. பெயின், ஃபியர், ஷேம். தி அவுட்கம் ஆஃப் பனிஷ்மெண்ட். தண்டனையினுடைய விளைவு முதலாவது பெயின், வேதனை. ரெண்டாவது ஃபியர், பயம். மூன்றாவது ஷேம், வெட்கம் அல்லது கில்ட் கூட சொல்லலாம், குற்ற மனசாட்சி.
தண்டனை வந்து இது மூணையும் கொண்டு வரும். This punishment will bring these effects. இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. நான் சும்மா வரல இது, பட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். நான் இதை பற்றி நான் வர்ற நாட்களில் உங்களுக்கு வசனங்கள்லாம் கொடுத்து நான் பேசுகிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் இது. So in coming days I will also give verses from this and I will explain you that you may understand it more. பெயின், ஃபியர், ஷேம் வேதனையை கொடுக்கும். It gives pain. பயமுறுத்தும். It will also gives fear. வெட்கத்தையும் அவமானத்தையும் குற்ற மனசாட்சியும் உண்டாக்கிடும். It also gives shame and guilt. இதில் விளைவு என்ன தெரியுமாங்க? இந்த பனிஷ்மெண்ட் பொதுவாகவே எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, பனிஷ்மெண்ட் வந்து ஒரு பிள்ளைய வந்து வெளியரங்கமாக டோட்டலாக ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து அடக்கிறதுக்கு அது முயற்சி எடுக்கும். So this punishment actually causes the child to depend on external control to bring him under the control of some external force. அது அப்பாவை கண்டாலே நடுங்குவாங்க பையன். So they will be trembling when they look at their father. அம்மாவை பார்த்தாலே நடுங்குவாங்க அந்த பிள்ளைங்க. That child will tremble at their mother. எப்படின்னா இந்த பயத்தை கொடுக்கறதுனால, வேதனை கொடுக்கறதுனால, வெட்கப்படுத்துறதுனால, அவமானப்படுத்துறதுனால, ஐயோ இந்த வேதனை நம்மளுக்கு வேணாம், இப்படி நம்ம பயந்துட்டு இருக்கிறோமே, இந்த பயம் வேணாம், நம்ம வந்து இந்த மாதிரி வெக்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியே இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பயந்து 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 பயந்தே வாழும். So it's because if they do something against them, it will cause them pain or fear or shame. Therefore they are so afraid of their parents. Therefore they tremble their parents and they don't do it. இதோட விளைவு என்னன்னு சொன்னா, லாங் டேர்ம்ல நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையான மாற்றம் அவர்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. But if you analyze and see, there is no real change in the long term in them. அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டாதான் மாற்றம் வரும் அவங்களுக்கு. So if they are ought to find some change in them, they should come under an external control. அந்தந்த நேரம் அவங்க செயல்பாடுகள்லாம் ஒரு விதமா இருக்கணும்னா அடிக்கு பயந்து, உதைக்கு பயந்து, வெட்கத்துக்கு பயந்து, இதுக்கு வந்து அவங்க வந்து அப்பப்போ தங்களை வந்து கண்ட்ரோல், எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க. So they will only behave in a right manner only when they have an external control that will bring this pain, fear and shame. ஆகவே இந்த பனிஷ்மெண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிடும். So therefore this punishment will create an external effect. அதாவது என் பிள்ளை பாருங்க எப்படி பயந்துருக்கான் பார்த்தீங்களா? Look at my child, how much he is afraid of me. என் பிள்ளை அடினாலே பயப்படுவான். He will be very afraid of my beatings. என் பிள்ளை வந்து அவமானப்படுத்திடுவான்னு பயப்படுவான். My child will be afraid that I will shame him. வெளியரங்கமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடும். So they try to control them externally. பட் உள்ள எந்த மாற்றமும் இருக்கு. But there is no real change in them. புரியுதுங்களா சொல்றது? Can you understand it? அந்த அடியும் வேதனையும் தோலோட முடிஞ்சிடும். So that pain and fear will end only by the skin. உள்ள வந்து நிறைய பிள்ளைங்க தண்டனை வாங்கின பிள்ளைங்க பல வருஷங்கள் கழித்து கூட அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ மன்னிக்காத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. There are many children, even after many years of getting this punishment, there are children who have not forgiven their father and mother. கடைசி வரைக்கும் எதுக்காக அடி வாங்கினாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அடிச்ச ஆளை வந்து மறக்க மாட்டாங்க. Until end they don't know the reason for which they have received punishment, but they will never forget the person who punished them. ஆனால் அது இது டிசிப்ளின் இருக்கு பாருங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட். But when you look at discipline, it's totally different. இந்த டிசிப்ளின்ல வந்து இந்த மூணுமே இருக்காது. பெயின், ஃபியர், ஷேம், இது மூணுமே இருக்காது. You will not find this pain, fear and shame in discipline. சிற்றை டிசிப்ளின் அப்படின்றதுல வந்து பெயின் இருக்காது. அது வந்து ஒருத்தரை வேதனைப்படுத்தி தான் டிசிப்ளின் பண்ண அவசியமே இல்லை. So it is not really necessary for a person to discipline only by causing pain. அதாவது ஒரு பிள்ளைய வந்து அடிச்சு தான் அழ வைக்கணும்னு அவசியம் இல்லை, உணர வைக்கணும்னு அவசியம் இல்லை, பேசி கூட அந்த பிள்ளைய அழ வைக்கலாம். So it is not necessarily you need to beat a child to make him cry. You can also speak with the child and make him cry. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand it? ஒரு பிள்ளை வந்து அடி வாங்கிட்டா வேற வழி இல்லாம அழுதுரும். So if a child receives the beatings, it will cry out having no other go. ஆனா அந்த தவறை சுட்டி காமிச்சு நீ என்ன செய்திருக்கிற அப்படின்னு உணர வச்சுட்டு வச்சுக்கிடுங்களேன், அழுக வந்து கண்ணுல இருந்து இல்ல, தோல்ல இருந்து இல்ல, இருதயத்திலிருந்து அழுக வரும். But when you speak with the child, when we pinpoint the mistake and talk about that to the child, then that pain and that they will cry out because of the realization which comes from their heart. தண்டனை வந்து என்ன பண்ணனும், ஒரு பிள்ளைய வந்து பயமுறுத்திடும். A punishment will really scare a child. ஒருவேளை என்ன கொன்றுவாங்களோ, maybe they may kill me, எனக்கு கை கால் உடைஞ்சு போய்டுமோ, even my legs and hands will be broken, தாங்க முடியாம ஏதாவது ஆயிடுமோ, maybe something would happen which I cannot bear. எங்க அப்பாவை என்னால மேற்கொள்ள முடியல, எங்க அம்மாவை மேற்கொள்ள முடியல, அந்த பிள்ளை அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்திருக்கும். The child will be totally fearful because it is not able to overcome his father and mother. சிட்சை அப்படின்றது பிள்ளையை பயமுறுத்தாது, அந்த பிள்ளையினுடைய வருங்காலத்தை சிந்திக்க பண்ணாது. But a discipline will not fear the child, but it will make it think about its future. புரியுதுங்களா நான் சொல்றது? Can you understand it? தண்டனை வந்து பொதுவா
ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். Generally, punishment gives a great shame to a child. அதாவது 10 பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம அழுதா 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, எங்க அம்மா அப்பாவை பார்க்கற கூட எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றது தான் தண்டனை. So punishment is where when I cry there are 10 other people who look at me, there are people who look around me, I'm not even able to face my parents. That is the shame that this punishment brings. அதனால தான் பாருங்க, பொதுவா தண்டனை வாங்கின பிள்ளைங்க அப்பா அம்மாவை முகத்துக்கு முகம் பார்க்கவே மாட்டாங்க. That is why children who have received punishment will not see face to face their parents. நீங்க என்னதான் இழுத்து கொண்டு வந்து நீங்க டைனிங் டேபிள் உட்கார வைக்கலாம், நீங்க என்னதான் அவங்களை இங்க உட்கார அங்க உட்கார இப்படி பாரு அப்படி என்ன சொல்லலாம், அந்த பிள்ளை முகம் வந்து உங்களை பார்க்கவே பார்க்காது. No matter you can drag them to your dining table, you can make them to sit here, see this way and that way, but they will not see you face to face. அது பேரண்ட்ஸ் மாத்திரம், டீச்சர்ஸும் அதே தான். So not only with parents but it's also found with teachers. பிள்ளையை நீங்க வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஐ டு ஐ கான்டாக்டே இருக்காது. So if you decide to punish a child, then you will not have an eye to eye contact. ஆனால் டிசிப்ளின் பண்ணீங்கன்னா அவருடைய தவறுகளை உணர்த்தி அவர்களோடு பேசி அவர்களுக்கு நம்ம கொடுக்குற சிக்ஷைகளுடைய நோக்கத்தை அறிய பண்ணி நம்ம செய்யும்போது பாருங்க, they realize these people really love me, they care for me. ஏன்னா உண்மையாக நான் வளரணும், நான் மாறணும்னு விரும்புகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை இன்னும் அதிகமாக நெருங்கி நேசிப்பாங்க. So but when you try to discipline the child by pinpointing the mistakes and try to rectify it, then they will surely know and realize that the people truly love them. ஆகவே இந்த சிக்ஷை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இன்னர் சேஞ்ச், ஒரு ஆழமான உள்ளரங்கமான ஒரு மாற்றத்தை ஒருவருக்குள்ள உண்டாக்கும். So therefore this discipline brings a great inner change in the person. அதனால தான் பாருங்க, இந்த பனிஷ்மெண்ட் இருக்கு பாருங்க, ஒருத்தருடைய செல்ஃப் எஸ்டீம், அவருடைய சுய மரியாதை இருக்கு பாருங்க, அதை உடைச்சிரும். So this punishment will lower the self esteem of a person. ஆனால் சிக்ஷை என்பது ஒரு பிள்ளையினுடைய சுய மரியாதையை அதிகரிக்கும். But discipline tends to increase the self esteem of a person. அதாவது ஒரு காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு. I want to finish with one thing. தண்டனை என்பது கொடுப்பது லகு, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய விளைவை பெறுவது ரொம்ப கடினம். Punishment is easy to give but hard to get anything back from. அதே வேளையில் சிக்ஷை என்பது கொடுப்பது கடினம், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெறுவது ரொம்ப லகு. But discipline is hard to give but easy to get benefits back from. I hope you understand what I'm saying. Punishment is easy to give but very hard to get anything in return. Discipline on the other hand is very difficult to give. It's a long process. It's about controlling your emotions, your anger. It's about not causing pain, not giving shame. That's the easy way. அதெல்லாம் கொடுக்காமலே, without giving that. டிசிப்ளின் ரொம்ப கடினமான பாதையை, பொறுமையின் பாதையை, சகிப்பின் பாதையை எடுத்து அந்த பிள்ளையினுடைய மாற்றத்துக்காக வேலை செய்து, ஆனால் அதிலிருந்து வருகிற பலன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் கடினப்பட வேண்டியதே இல்லை. உள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா கனி வெளியே வந்துடும். If the changes happened within, the fruits will be so easily available. நமக்கு முன்பாக இந்த ரெண்டு பாதையும் இருக்கு. We have both the paths before us. சிட்சை, தண்டனை, discipline and punishment. நம்முடைய ஆண்டவர் தாம் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறார். Our God is a God who disciplines the child whom he loves. அது வருகிறது கோபத்தினால கிடையாது. It is not out of anger. அது அன்பினால். But it is by love. இதை பற்றி நம்ம கர்த்தருக்கு சித்தமான நாளையிலிருந்து நம்ம தொடர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை தருவார். If God willing, may God help us to read about this in the coming days. 4 காரியங்களை மனசுல வச்சிருக்கிறேன். So I have 4 things in my mind. ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். So I want to teach each one in each day. எதுவுமே நல்லா ஆயத்தம் பண்ணி செய்யறது இல்ல. So it is not that I prepare everything and do this. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை முதலாவது நான் உள் வாங்கி அது எனக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறேன். அது என்ன மாற்றுது, அதுக்கப்புறமா அது உங்களுக்கும் பிரயோஜனமா வருது நான் நம்புறேன். And every day I sit in the presence of the Lord and I receive this from the Lord, and that actually I imbibe in my life, and that actually is useful to my life, and then I give it to you for yours. இந்த கேட்ட சத்தியங்களின்படி கர்த்தருடைய சிட்சையை நாம் சிந்தித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. So may the Lord give us grace that we may also make changes in our life according to the lesson that we have learned today. தேவன் தம்முடைய சிட்சையினாலே
நம்மை மாற்றுகிறார். The Lord changes us by His discipline. தம்முடைய சிற்றையினால் தம்மிடத்திலே நெருங்க இழுக்கிறார். The Lord draws us near to Him by His discipline. மூன்றாவது, சிற்றை கொடுத்து நம்மை தெரிந்தெடுக்க பண்ணுகிறார். The Lord also gives a benefit of choice and discipline. அதே போல சிற்றையினால் தம்முடைய சீஷனாகவே நம்மை மாற்றுகிறார். The Lord also makes us His disciple through discipline. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரிசுத்த பிதாவே, Our Holy Father, நீர் எவ்வளவு நல்லவர். how good you are, Lord. எங்களை சிட்சிக்கிற ஒரு தகப்பனாக நீர் இறங்கி வந்து எங்களை நடத்துகிற பாதைக்காக நன்றி. Lord, thank you for, Lord, descending down as a disciplining Father and leading us in the paths. ஆண்டவரே, Lord, உம்முடைய சிட்சையை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தார். Lord, give us a grace to understand your அந்த discipline. Lord. சிட்சையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தார். Lord, give us grace to understand the motive of your discipline. உம்முடைய சிட்சையினால் நாங்கள் பலன் பெற்று நாங்கள் வளர, நாங்கள் தேர எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may be, Lord, rewarded by your discipline and not grow up according to it, Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் தண்டனையை பார்க்கிலும் சிட்சையை எங்கள் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். Lord, give us also grace that we may give more importance and emphasis on discipline rather than punishment, Lord. எங்களுடைய நோக்கம் வேதனை கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. Lord, our intention should not give pain, Lord. எங்களுடைய நோக்கம் பயமுறுத்துறதா இருக்கக்கூடாது. Lord, our intention should not give fear, Lord. ஆண்டவரே, எங்களுடைய நோக்கம் ஒருவருக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. Lord, our intention is not to give a shame and embarrassment to someone. ஆனால் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக சிட்சிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கற்றுத்தார். But Lord, teach us a heart of discipline that we may gain them, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in 180 days Bible reading challenge. இந்த நாளிலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் பார்க்கலாம். So today's scripture portion is சங்கீதம் 1ஆம் சங்கீதம் முதல் 20ஆம் சங்கீதம் வரைக்கும். So today's scripture portion is from Psalm 1 to 20. இதுல பல சங்கீதங்கள் வெறும் 5-6 வசனங்கள் தான். So in many of these psalms we have only 5 or 6 verses. சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசிக்க துவங்குகிற இந்த முயற்சியில நீங்க எல்லாரும் ஈடுபட்டு இன்றைக்கு 20 சங்கீதங்களை வாசித்து முடிக்க பிரயாசமிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். So try to take part in this Bible reading challenge and try to complete this 20 psalm today and may God give you grace. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பார். May God be with us and bless us. ஆமென். ஆமென். Praise the Lord.